இது வந்து பீக்கங்காவோட தோல் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் உள்ள ஒரு ரெசிபி. ஆக்சுவலி இதை வந்து நிறைய பேர் தூக்கி போடுறாங்க. பட் ஆக்சுவலி அப்படி தூக்கி போடாதீங்க. இதில் ஒரு டேஸ்டான ஹெல்த்தியான ரெசிபி செய்கிறதுக்கு நான் சின்ன ஐடியா கொடுக்குறேன். நல்லெண்ணெயில் செய்யுங்க, செம்மையாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி இந்த பீக்கங்காய் தோலெல்லாம் சீவி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன், நீங்கள் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த தோலில் மட்டும் நல்லா நல்லெண்ணெயில் வதக்குங்க. குறைஞ்சது சிம்மில் வச்சு ஃபுல் மாற்றி 15 மினிட்ஸ் தாராளமாக நீங்கள் வதக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டாக ஆகும், சட்னி துவையல் மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து கடலைப்பருப்பு, தோல் உளுந்து, நான் மேக்ஸிமம் வெள்ளை உளுந்து வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். தோல் உளுந்தில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. ஸோ கடலைப்பருப்பு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தோல் உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்லை, வேணும்னா போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்கு. பட் எப்போதுமே நாம் ஒரு ரெசிபி செய்யும்போது சில மருத்துவ குணமாக செய்யும்போது அதில் வந்து வேறு எதையாவது ஆட் பண்ணோன்னா இதோடைய அவ்வளோ மருத்துவ குணமும் நமக்கு வராமல் போயிடும். அதனால் அந்தந்த ரெசிபிக்கு அதை தான் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வெங்காயம் தக்காளி தேவையில்லை, நல்லாயிருக்கும். வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் டேஸ்ட்டே கொடுக்காது, வரமிளகா தான் இந்த ரெசிபிக்கு வறுத்து. அப்புறம் புளி ரொம்பலாம் சேர்க்காதீங்க, அது அந்த சாப்பிட்றதுக்கு ஒரு டெம்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக புளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு இந்த வதக்கின பீக்கங்காய் தோலையும் போட்டு உப்பு போட்டு அரைச்சிக்கிறேன். நல்லா அரைச்சி அரைச்சி பேஸ்ட் மாதிரி வந்ததுக்கப்புறமா கொரன்னு வேணும்னாலும் நீங்கள் அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் அகெயின் கொஞ்சம் நல்லாவே நல்லெண்ணெய் ஊற்றி கடுகுளுந்தம் பருப்பு போட்டு வரமிளகாய் இன்னும் 2 வேணாலும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கினதுக்கு இது நல்லா பொரிஞ்சு வரும்போது நாம் செஞ்சு வச்சுருக்கிற இந்த சட்னியில் ஊற்றினோம் அப்படின்னா ஒரு டேஸ்டான துவையல் ஆர் சட்னி தயார். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.